உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவர்களது போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இந்தியாவினுடைய தூதுவர் சந்தோஷ் ஷா அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார். அங்கே நிகழ்வுகளில் பங்கெடுத்திருப்பது தொடர்பான விடயத்தை முதலில் நாங்கள் பார்ப்போம். இவருடைய இந்த பயணம், அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்தியா இப்போது உங்களுக்கு தெரியும், சீனா தொடர்ச்சியாக இலங்கை மாணவர்களுக்கான புலமை பரிசுகளை கொடுத்துக் கொண்டிருந்தது, தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருந்தது, தென்னிலங்கையில் உள்ள மக்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருந்தது, அவர்களை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்கு உதவிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் இந்த இடத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாகத்தான் இருந்தது. தற்போதைய சூழ்நிலையில் இப்போது இந்தியா அதில் கூடுதலாக கவனம் செலுத்துவதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பெருமளவான புலமை பரிசுகளை வழங்கி இருக்கின்றது மாணவர்களுக்கு. அவர்களை அங்கு அழைத்து அவர்களுக்கான பயிற்சி திட்டங்களோ அல்லது புதிய கற்கனறிகளுக்கான உதவிகளை வழங்குகின்றது. அதே சமயம் சீனாவுக்கான யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த உறவுகளை தடுப்பதில் முழு முயற்சியாக நின்றதாக கூறப்பட்டிருந்தது. இப்போது கிழக்கிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான புலமை பரிசுகளை 100 மாணவர்களுக்கு வழங்கும் திட்டத்துக்குத்தான் சந்தோஷ் ஷா அங்கு சென்றிருந்தார். அது மட்டுமல்லாது 2.37 பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களையும் கிழக்கில் இந்தியா மேற்கொள்ள போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்தியா இப்போது கிழக்கிலும் அந்த கிழக்கு மாணவர்கள் இதுவரை காலமும் இந்தியா இலங்கை அரசின் ஊடாகத்தான் செய்து கொண்டிருந்தது. இப்போதுதான் அந்த கிழக்கு மாகாணத்துக்கான உதவி, கிழக்கு மாணவர்களுக்கான உதவி என்று நேரடியாக இறங்கி இருக்கிறார்கள் என்னும் போது இது அவர்களின் மாற்றத்தை தான் குறிக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்போது இந்தியா ஒன்று உணர்கின்றது. நாங்கள் கடந்த முறையே பேசியிருந்தோம், அந்த இந்திய பிரதமர் மீதான படுகொலை முயற்சி, பக்கத்து நாடுகள், பக்கத்து மக்களுடனான இந்தியாவின் உறவுகள், இதனைத்தான் மேற்குலக நாடுகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்ப இனி வரும் காலங்களில் இந்தியா அண்டை நாடுகளுடனோ அருகில் வாழும் இனங்களுடனோ ஒரு நல்லுறவுகளை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பதைத்தான் இவர் இந்த முயற்சி காண்பிக்கிறது. உண்மையில் நான் பல தடவைகள் இங்கு கூறியிருக்கின்றேன், சிங்கள மக்களுக்கு செய்ததை என்ற ஒப்பிடும் போது ஒரு 10% தமிழ் மக்களுக்கு செய்திருந்தாலே இந்தியாவுக்கு தமிழ் மக்கள் விசுவாசமாக இருப்பார்கள். இப்பவும் விசுவாசமாக இல்லை என்று நான் கூறவில்லை, அவநம்பிக்கையாக இருக்கிறார்கள். தங்களுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை என்று யாரும் இந்தியாவுக்கு எதிராக இல்லை, இந்தியா மீதான நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கின்றது. அதைத்தான் இப்போது செய்கிறார்கள். ஆனால் அதையும் தமிழ் மக்களுக்காக செய்து அவர்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது, உங்களுக்கு தெரியும், 2017ஆம் ஆண்டு மோடி அவர்கள் வந்த போது சொன்னார், தாங்கள் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே உரிமைகளுடன் வாழ்வதற்கான நிலையை ஏற்படுத்துவேன், தமிழ் மக்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார் மோடி அவர்கள் 2017. ஆனால் இன்று வரையும் செய்யவில்லை. அந்த மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்தியா முற்படுமாக இருந்தால், இப்ப இலங்கை இந்திய உடன்பாட்டை எவ்வளவு தூரம் இந்தியா பேணி பாதுகாக்கின்றதோ, ஆனால் இந்தியா கொண்டு தெரிய வேண்டும், அந்த இலங்கை இந்திய உடன்பாட்டின் வலிமை தமிழ் மக்களின் உரிமையில் தான் தங்கி இருக்குது என்பதை இந்தியா உணர வேண்டும். இப்போது எடுக்கின்ற இந்த முயற்சிகளுமே பாராட்டத்தக்கது. ஏனென்றால் இதைத்தான் நாங்கள் கூறியிருந்தோம், அதாவது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பொருளாதார உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள், அவர்களுக்கான அடுத்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை இந்தியா உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் ஒரு கட்டமாகத்தான் இதனை பார்க்க. நீங்கள் கூறுவது போல் நான் எப்பொழுதுமே எங்களுடைய பக்கத்தில் தான் பார்ப்பேன். நீங்கள் கூறியது போல் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பொழுது, சந்தித்த பொழுது 2014ஆம் ஆண்டு, அதில் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் சரியான வழியில் நகரவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களிடம் ஒரு திட்டம் இல்லை. உடனடியாக தமிழ் தரப்பினருக்கிடையில் இருக்கின்ற பிளவு, இதை எல்லா நாடுகளும் பயன்படுத்துகிறார்கள். அப்ப என்ன பொறுத்த மட்டும் நீங்கள் கூறுவது போல் இந்தியாவை ஒரு தரும் வெறுக்கவில்லை, ஆனால் ஈழத்தமிழர்கள் தொடர்பான இருக்கின்ற நிலைப்பாட்டில் நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டும் பொழுது, அந்த மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஈழத்தமிழர்கள், இனி உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் எவ்வாறு தன்னுடைய இறுதி உரையில் கூறிய விடயத்தை நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டியதே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. என்னவோ உறவு நிலை ஒரே மாதிரி இருக்க போவதில்லை என்பதை நாங்கள்
உலகத்தில் அப்படி சுழண்டு போய் பார்த்து வந்தால் தெரியும் எப்படி எல்லாம் மாற்றங்கள் வருகின்றது. அந்த மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு, எனவே இப்ப நாங்கள் இந்தியா தொடர்பாக அதிகமாக என்று பேசுகின்ற இந்த நேரத்தில் அரசியல் களமாக இருந்தாலும் இந்தியா தொடர்பாக பேசுவது முக்கியமாக இருக்கின்றது என்றால் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றது. இந்தியாவுடைய தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. என்ன காரணத்துக்காக இந்த தூதுக்குழு இலங்கைக்கு வந்திருக்கின்றது? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான, அதாவது தமிழர் பிரதேசத்தில் மன்னார் பகுதியில் இந்தியாவின் அதானி நிறுவனம் கொண்டு வந்த எரிசக்தி திட்டம் இறுதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட $440 மில்லியன் பெறுமதியான இந்த திட்டம். அதன் பிற்பாடு இந்தியா தாங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக கூறினாலும் இப்போது இந்தியாவுக்கு இலங்கை உடனான, அதாவது வடக்கு கிழக்கில் தனது பிரசன்னத்தை தக்க வைக்க வேண்டும், இலங்கையை தனது பிடிக்கில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த சூழ்நிலையை அனைத்துலக சூழல்கள் கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது பூகோள அரசியல் நிலைமை, தற்போதைய நிலைமை இந்தியாவை இந்த நிலைக்கு இழுத்து வந்திருக்கின்றது மீண்டும். அப்ப இந்த இல்லாமல் போன திட்டத்தை மறுபலமாக இப்போது இந்தியா அணுக முற்பட்டிருக்கின்றது. அதாவது முன்னர் இவர்கள் மன்னாரில் இவ்வாறான ஒரு திட்டத்தை மேற்கொள்ள முற்பட்டிருந்தார்கள். அது தோல்வியில் முடிவடைந்த நிலையில் இப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பவர் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்றது, இப்ப இலங்கைக்கு மின்சாரம் தட்டுப்பாடாக இருந்தால் இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் சூரிய சக்தியில் இயங்கும் மின்சாரமோ அல்லது காற்றாலை மின்சாரத்தின் ஊடாக அதிக மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்படுமாக இருந்தால் அதனை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், ஹங்கேரியாக இருக்கலாம், போலந்தாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியங்கள் அவர்கள் தங்களுக்குள் அந்த எனர்ஜியை பரிமாறிக்கொள்வார்கள். இரண்டால் கூடுதலாக தயாரிக்கும் போது அதனை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்குரிய நிதியையும் அதற்குரிய வருமானத்தையும் ஈட்டிக் கொள்வார்கள். இப்போது இந்தியா இந்த கேபிள்களை அமைப்பது, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு கேபிள்களை, அதையும் மன்னாரைத்தான் குறிவைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த நாங்கள் அதை விட்டு போயிட்டோம் என்று சொன்னாலும் இப்போது மீண்டும் வந்திருப்பது போலதான் தெரிகின்றது. இந்தியாவின் எரிசக்தி துறையின் செயலாளர் அகாவனும் இலங்கையின் எரிசக்தி துறை அமைச்சகத்தின் செயலாளர் உதயங்காவும் அவர்களுடைய குழுவுடன் இதில் கலந்து கொண்டதாகவும் இது தொடர்பாக பேச்சுக்களில் ஈடுபட்டதாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு இலங்கை அரசு இதனை அனுமதிக்கும் என்ன, இலங்கை அரசு முதலில் ஏற்றுக்கொள்ளும் இந்தியாவின் எல்லா திட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருபோதும் அவர்கள் அதனை எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் அதன் பிற்பாடு உள்ளூரில் இருக்கின்ற குழுக்கள், சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது மத குழுக்களாக இருக்கலாம், அவர்களின் ஊடாக வழக்குகளை போட்டு அதனை இல்லாது செய்து விடுவார்கள். அதுதான் இலங்கையில் காலங்காலமாக இடம்பெற்று வருகின்றது. அப்ப இதை இந்தியா எவ்வாறு இதனை முறியடிக்க போகிறது என்பது இந்தியாவின் கொள்கை மாற்றத்தில் தான் தங்கி இருக்கிறதே தவிர, 30 வருடமாக ஒரே கொள்கையில் இருந்தால் அது இந்த இந்தியாவின் தற்போதைய முயற்சியையும் ஒரு தோல்வியில் தான் கொண்டு வந்து முடியும். நன்றி சோழே. இனி நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற இனிய விடயங்களை பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக, ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக நடந்த விடயங்களை நாங்கள் விரிவாக எடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் அதனுடைய நிலைமைகள் இலங்கை தீவில் இன்னும் மாற்றத்தை காணவில்லை. என்றால் வாக்கெடுப்புக்கு விடாமல் தீர்மானங்களை நிறைவேற்றியது தெற்கிலங்கையில் உள்ள அரசியல் எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு காயாக அவர்கள் பயன்படுத்துவது போல் தெரிகின்றது. அங்கே எதிர்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற என்ற விடயங்களை கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம். என்ன நிலைமை, இதற்கு என்ன காரணம் என்று கூற முடியும்? தற்போதைய இலங்கை அரசை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளை அல்லது ஆட்சியை கைப்பற்றுவதை இது பவர் ஸ்ட்ரகிள் என்று சொல்லலாம், எதிர்கட்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. வாக்கெடுப்புக்கு விடாமல் இலங்கை அரசு இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மேலும் 2 வருடங்கள் கால நீடிப்புக்குள் சென்றது நாட்டுக்கு ஆபத்தானது என்று சொல்லி இது தொடர்பான விளக்கத்தை கோருவதற்கான கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் தேவை என்று எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது கொழும்பு ஊடகங்களும் அதற்கு பெருமளவான முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது இது கடந்த வாரம் வெளிவந்த ஊடகத்தின் 10 எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிலங்கை ஊடகங்கள்ல இப்ப எதிர்கட்சிகள் இதற்கான ஒரு விவாதத்துக்கான, நாடாளுமன்ற விவாதத்துக்கான நேரத்தை கேட்டதாகவும்
நவம்பர் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி அதற்கான நாள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இருந்த போதும் வத்திக்கானில் இருந்து ஒரு தூதுக்குழு இலங்கைக்கு வருவதால் அவர்களின் நிகழ்ச்சி நிரல் அதற்குள் வருவதால் அதனை பிற்போடுவதற்கு இப்போது அரசாங்கம் முற்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிறகு வரவு செலவு திட்டம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதால் இது இப்போதைக்கு நாடாளுமன்றத்துக்கு வராது என்று கூறியிருக்கின்றது. இது 2 விடயங்கள். ஒன்று, எதிர்க்கட்சிகள் அதனை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கின்றன. அரசாங்கம் வத்திக்கான் குழு வரவு செலவு திட்டம் என்று ஏதாவது சாக்கு போக்கை சொல்லி அரசாங்கம் அதை இழுத்தடிக்க முற்படுகின்றது. அப்ப 2 தரப்பிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போலதான் தெரிகின்றது. இப்ப எதிர்க்கட்சிகள் அடுத்ததாக ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தென்னிலங்கையில் இரகசியமாக அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதே சமயம் இராணுவத்தினரை வெளியில் அவர்கள் அதாவது இராணுவத்தினர் இந்த கருத்துக்களை கூறுவதாக இருக்கலாம், இராணுவத்தை களமிறக்குவதற்கான முயற்சிகளையும் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை அரசு வெளியில் நீங்கள் இலங்கை அரசை பொறுத்தவரையில் மக்கள் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், புதிதாக இலங்கை ஒரு பாதையில் பயணிக்க போகிறது என்று சொன்னாலும் இலங்கை தனது தற்போதைய நிலையை தக்க வைப்பதற்கு இந்த அரசு கடுமையாக போராடி வருவது போலதான் உலகத்தவர்களை பார்க்கும் போது தெரிகின்றது. ஆனால் இது எல்லா நாடுகளிலும் இருக்கும். ஏனென்று சொன்னால் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் என்னும் போது ஒருத்தரை ஒருத்தர் அவர்களுக்குரிய அதிகார போட்டி என்று சொல்வது அது கட்டாயம் இருக்கும். அதனை அவர்கள் அரசாங்கமாக வந்தவர்கள் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்களாக அல்லது எந்த சவால்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இதில் யார் வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலையாகத்தான் தற்போதும் இருக்கின்றது. அதுக்கு முக்கிய காரணம், அதாவது ஆட்சியில் இருந்து அனுபவித்து வந்தவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. இனி சுருக்கமாக கூறுங்கள், புறசக்தியினுடைய ஈடுபாடு இருக்கிறதா? நிச்சயமாக இதற்குள் எல்லோரும் இருக்கிறார்கள். அமெரிக்கா இருக்கின்றது, அதே போல சீனா இருக்கின்றது, இந்தியா இருக்கின்றது. இந்தியா கூடுதலாக தற்போதைய அரசுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. இந்தியா சீனாவுடனான உறவுகளை வலுவாக பேணுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போட்டிதான் இங்கு நிகழ்கின்றது. இந்தியாவிலிருந்து அண்மையில் கூட ஒருவர் கூறியிருந்தார், அதாவது இந்தியாவுக்கான எதிரியாக பாகிஸ்தான் இல்லை, சீனா தான். என்று சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது ஒரு நத்திங் என்றுதான் சொல்லலாம், சரியான, அதாவது படைத்துறை ரீதியாக பொருளாதார ரீதியாக. ஆனால் அதை சவாலாக இருப்பது சீனா என்பது. இந்த போட்டிகளும் இலங்கையில் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கு. நிச்சயமாக நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக செம்மணி புதக்குழி தொடர்பாக அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அது ஒரு தலைவலியாக இருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் ஒரு போராட்டம் ஒன்று செம்மணி தொடர்பாக, இந்த விழிப்புணர்வு தொடர்பாக, அணையா விளக்கு தொடர்பாக அங்கே பேசப்படுகிறது. நிலைமைகளை கூறுங்கள். உண்மையில் யாழ்ப்பாணம் கிறிஸ்தவ ஒன்றியத்தினர் செம்மணி புதைகுழியில நீதி வேண்டியும் அங்கு இருக்கின்ற மக்களுக்கான ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவாக ஒரு செம்மணியில் ஒரு பகுதியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். செம்மணி புதைகுழி விவகாரத்தில் உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் பெற்று மக்களின் ஆதங்கங்களுக்கான விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இது இப்படி தொடர்ச்சியாக அங்கு போராட்டங்கள் நடைபெறுவது முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் அதனை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். இப்ப தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருப்பது, ஒரு காரியத்தை முதலில் முழு வீச்சுடன் எடுத்துவிட்டு இன்னொன்று வந்தவுடன் அதை மறந்து விடுவது. அவ்வாறான ஒரு நிலை நாங்கள் அண்மை கூட பேசியிருந்தோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இலங்கையில் எழும் போது இந்த பிரச்சனைகளை மறந்து விடுகிறார்கள். அணையா விளக்கென்று அந்த பெயரை வைக்கும் போதே உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், அதை எந்த சூழ்நிலையிலும் பற்றி பிடிக்க வேண்டும், முன்னந்து கொண்டு செல்ல வேண்டும். பெயர் வைப்பது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் எவ்வாறு கொண்டு செல்கிறீர்கள் என்றுதான் முக்கியம். 1000 பேரை வச்சுட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு பேரை நீங்கள் வைக்கும் போது அதை செயற்படுத்தக்கூடிய வல்லமை வேண்டும். இந்த போராட்டங்கள் முக்கியமானது. ஆனால் அதற்கு அப்பால் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களிலும் இருந்தோ அல்லது அனைத்துலக மட்டத்தில் இருந்தோ, ஏனென்றால் செம்மணி புதைகுழி ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு வரை சென்று விட்டது.
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதை கிடைத்திருக்கின்றது. அதை வலுவ விடாதீர்கள். அதை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு கொண்டு போவது என்பது தொடர்பாக உண்மையில் நாங்கள் செயற்பட வேண்டும். நிறைவாக போதைப் பொருள் ஒழிப்பது தொடர்பாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முயற்சிகளை எடுப்பது போல் தெரிகின்றது. ஆரம்பத்தில் ராஜபக்ஷாக்கள் இருந்த பொழுது போதைப் பொருட்கள் மது போதையில் ஈழத்தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட நோக்கத்தோடு கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டை மீறி இலங்கை முழுவதும் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. என்ன உண்மைதான் என்னென்று சொன்னால் அவருடைய முயற்சி எடுக்கப்பட்டதாலும் அவர் கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டார். இந்த 1 வருடத்துக்குள்ளேயே பெருமளவான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கையோட தீவு, இலங்கைக்கு கடலை தாண்டி கொண்டு வர முடியாது. ஆகாயத்தால் கொண்டு வர்ற அளவுக்கு இப்போதைக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இல்லை இலங்கையில். இப்ப கடலுக்குலாம் இப்ப நீங்க பாருங்கள், கேரளா கஞ்சா 900 கிலோ செப்டம்பர் மாதம் மன்னாருக்கு வந்திருக்கிறது. 203 மில்லியன் ரூபாய்கள் பெறும். பிறகு செப்டம்பர் 3ஆம் தேதி 96 கிலோ மாதகளுக்குள்ள வந்திருக்கிறது. பிறகு ஆகஸ்ட் மாதம் 121 கிலோ மன்னாருக்குள்ளால வந்திருக்கின்றது. பிறகு ஜூலை மாதம் 101 கிலோ சிலாவத்துறையில வந்திருக்கின்றது. பிறகு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 38 கிலோ 70. அப்ப இவையெல்லாம் நான் வடக்கை தான் இங்க குறிப்பிடுகிறேன். இதை விட தெற்கிலும் இருக்குது. இப்ப எங்கிருந்து வருகிறது? பாக்கு நீரிணை ஊடாகத்தான் வருகிறது. அப்ப இவ்வளவு நான் சொன்னது பிடிபட்டது. பிடிபடாமல் இவ்வளவு வந்த யாருக்குன்னு தெரியாது. இப்ப இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய ஒரு கடற்படை என்று கூறுகிறார்கள். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஒரு பிராந்திய வல்லரசின் கடற்படை. உங்களால் பிடிக்க முடியவில்லை என்று எடுப்பதா அல்லது அனுசரணையுடன் கொண்டு வருவதாக சொல்வார். ஏன்னா அனுரகுமார் திசாநாயக்க ஒன்றை கூறியிருக்கின்றார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், காவல்துறையில் இருந்து கொண்டு இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவி செய்பவர்கள் அல்லது அதில் ஈடுபடுபவர்களை உடனடியாக பதவி விலக சொல்லி, இல்லை என்று சொன்னால் அல்லது அதிலிருந்து வெளியேற சொல்லி, இல்லை என்று சொன்னால் தாங்கள் பதவி நீக்குவோம், அதைத்தான் கூறியிருக்கின்றார். அவர் காவல்துறையை தான் கூறுகிறார். என்றால் எல்லோருக்கும் தெரிகிறது, காவல்துறையின் படையினரின் உதவிகள் இல்லாமல் வர முடியாது. கடற்படையினரும் கேட்டிருந்தார்கள் இது தொடர்பாக, ஏன் இவ்வாறு வருகின்றது என்று சொல்ல. அவர்கள் கூறுகிறார்கள், தங்களுக்கு ரோந்து போவதற்கு டீசல் இல்லை என்று. அதாவது கடற்படை கப்பல்களுக்கு ரோந்து செல்வதற்கு எரிபொருள் இல்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அப்ப இது போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. நீங்கள் ராணுவமயமாக்குறீர்கள், ராணுவத்தை தக்க வைக்கிறீர்கள், தமிழர் பிரதேசத்தை ஆக்கிரமிக்கிறீர்கள், இதற்கெல்லாம் உங்களுக்கு நிதி இருக்கிறது என்று சொன்னால், இதை தடுப்பதற்கு நிதி இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது காலம் கடந்தாவது அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பாக பேசி இருக்கின்றார். அதுல குறிப்பாக இப்ப நான் கூறியது போல வட பகுதியில் இவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறார்கள் என்பதை நாங்கள் எதிர்வரும் ஒரு 2-3 மாதங்களுக்கு பார்ப்போம். பகுதியாக பார்க்க வலிக்கிட்டால் நிச்சயமாக ஒழிக்க முடியாது. ஆனால் இந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் தான் அவர்கள் திட்டமிட்டு படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அது இப்பொழுது கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. அதனால் தான் அவர்கள் இவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கின்றார். நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்கவுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் உயிர்கள், இதனால் பாதிக்கப்படுவது உயிர்கள், வருங்கால எங்களுடைய சந்ததியினர்கள் இதனால் பாதிக்கப்படுவதும் கூட இருக்கின்ற என்பதை கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியா தொடர்பாக அதிகமாக நாங்கள் பேசினாலும் அது தேவையான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையில் உள்ள அரசியல் நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.